கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். சங்கீத புத்தகம் 105 சங்கீதம் 4 வாசிக்கும் பொழுது நாடுங்கள், தேடுங்கள். பக்தன் இப்படியாக சொல்லுகிறார், ஒரு காரியத்தை நாட சொல்லுகிறார், ஒரு காரியத்தை தேட சொல்லுகிறார். அதில் அற்புதமான அந்த வார்த்தையை வாசிக்கிறேன். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நித்தமும் தேவ சமூகத்தை தேட வேண்டும், நித்தமும் தேவ சமூகத்தை நாம் தேட வேண்டும். கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாம் நாட வேண்டும். இதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது மத்தேயு புத்தகம் 6:33 சொல்லும் பொழுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய நீதியும் தேடுங்கள், பிறகு உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். உங்களுக்கு பிறகு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அது எதை கூட கொடுக்கப்படும் என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். அப்ப நாம் எதையாவது குறித்து கவலைப்பட வேண்டும் என்று பிசாசு விரும்புகிறது. நாம் எதையாவது குறித்து கவலைப்பட வேண்டும் என்று இந்த உலக மனிதர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் ஆண்டவர் கவலைக்கு எதிரியாக இருக்கிறார். வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்மை விட்டு கவலைகள் மாறுகிறது. தேவனுடைய வார்த்தையை நம்பும் பொழுது நம்ம விட்டு கவலைகள் மாறுகிறது. இப்பொழுது வாக்கு தத்தத்தையும் வார்த்தையும் விசுவாசிக்க விடாதபடிக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையும் வாக்குத்தத்தையும் விசுவாசிக்கும் பொழுது நாம் கவலைப்படாத சூழ்நிலைக்குள்ள வந்து விடுகிறோம். ஆனால் சூழ்நிலை நம்மை கவலைக்குள்ளாக வைக்க வேண்டும் என்று விரும்புகிறது. இதைத்தான் பவுல் சொல்லும் பொழுது, தாவீது சொல்லும் பொழுது, அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நித்தமும் தேடும் பொழுது அவர் சமூகத்தை நித்தமும் டே பை டே, அப்ப டெய்லி அவர் சமூகத்தை நான் தேடும் பொழுது, தேவனுடைய பிரசன்னத்தை நாம் தேடும் பொழுது நமக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் வருகிறது. நமக்குள்ள தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்கிற ஒரு மன நிறைவு வருகிறது. அதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது 6:33 அழகாக தெளிவா சொல்றாரு. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள், எண்ணத்தை உடுப்போம் என்பதை கவலைப்படாதிருங்கள். அப்ப உடையை காட்டிலும் சரீரம் முக்கியமாக இருக்கிறது. அப்ப கவலைப்படும் பொழுது சரீரத்தை கெடுத்து கொள்ளாத. அப்ப ஸ்தோத்திரம், எண்ணத்தை புசிப்போம் கவலைப்பட்டுட்டே இருக்காத, அதுக்காக அதை குறித்து கவலைப்படாத. அது அஞ்ஞானிகள், தேவனை அற்றவர்கள், தேவனை விரும்பாதவர்கள் கவலைப்படட்டும். ஆனா நீயும் நானும் கவலைப்படாமல் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எனவே கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இந்த இடத்துல தெளிவாக ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார். என்ன வார்த்தை என்றால், அவர் வல்லமையை நாடுங்கள். நம்ம எதையோ தேடிக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆள் மனது எதையோ சிந்தித்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆள் மனது எதையோ ஒரு காரியத்தை சர்ச் பண்ணிட்டே இருக்கு, தேடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் நாம் தேட வேண்டியது தேவ சமூகம் என்று பக்தனுக்கு தெளிவாக தெரிந்தது. அப்ப தாவீதுங்கிற பக்தனுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அநேக போராட்டங்கள் வந்தன, அநேக பிரச்சனைகள் வந்தன. ஆனால் அதையெல்லாம் தாவீது எப்படி கையாண்டார் என்றால், அவருடைய வல்லமையை நாடினார். இந்த நாள்ல நம்முடைய குடும்பத்துக்கு அவருடைய வல்லமை அவசியமாக இருக்கிறது. நம்முடைய ஊழியத்திற்கு தேவனுடைய வல்லமை அவசியமாக இருக்கிறது. எனவே இந்த நாள் அவருடைய வல்லமையை நாட வேண்டும் என்று விரும்புங்கள் அன்பு சகோதரா. அவருடைய வல்லமையை நாட வேண்டும் என்று விரும்புங்கள் அன்பு சகோதரியே. அவர் வல்லமையை நாடும் பொழுது நிச்சயமாக வேத வாக்கியம் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை வெற்றியான வாழ்க்கையை வாழ முடியும். எனவே பிள்ளைகளை குறித்து, தேவையற்ற காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. வசனம் வார்த்தை சொல்கிறது, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் என்று நம்ம பிலிப்பியர்ல வாசிக்கிறோம். அப்ப ஒன்றுக்கு என்றால் ஒன்றுக்கும், எதை குறித்தும் நீங்க கவலைப்படாதபடிக்கு எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தினாலும் வேண்டியதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்ப நான் என்னுடைய பிரச்சனை, போராட்டங்கள், கவலைகள்லாம் தேவனுக்கு தெரியாதா என்கிற அந்த விதண்ட வாதம் பேசாதபடிக்கு தேவனுக்கு சொல்ல வேண்டும் என்று பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறதே, தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று தேவ வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்ப என்னுடைய பிரச்சனை, போராட்டங்கள் தேவ சமூகத்தில் சொல்லும் பொழுது அப்போது எனக்கு புத்திக்கு எட்டாத, என்னுடைய அறிவுக்கு எட்டாத ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். அது மாத்திரமல்ல, என் புத்திக்கும் உங்கள் புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் உங்கள் இதயத்தை ஆளும் என்று பைபிள் சொல்லுது. அப்ப அந்த சமாதானம் என்னை ஆள வேண்டும் என்றால், தேவையற்ற காரியத்தில் நான் ஜெயம் பெற வேண்டும் என்றால் நான் செய்ய வேண்டிய காரியம் அவர் சமூகத்தை நான் நித்தமும் தேட வேண்டும். இன்னைக்கு தேடின பிரதர், நாளைக்கு மிஸ் ஆயிடுச்சு. போன வாரம் எல்லாம் பிரேயர்ல உட்கார்ந்துருந்தேன், ஆனா இந்த வாரம் பிரேயர்ல உட்கார முடியல. போன வாரம் எல்லாம் பைபிள் ஸ்டடி கரெக்டா இருந்துச்சு, பைபிளுடைய ரீடிங் கரெக்டா இருந்துச்சு. அப்ப இப்போ இந்த வாரம் அவர் பிரச்சனை தொலைத்து விட்டோம் என்று சொல்லும் பொழுதுதான் பிரச்சனை நாம் சந்திக்கிறது. அப்ப பிரசனத்தில் இருக்கும் பொழுது பிரச்சனைகள் மெழுகை போல் உருகிறது. தேவனுடைய பிரசனத்தினாலே மலைகள் மெழுகை போல் உருகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப பிரசனத்தினால பிரச்சனை உருகி போயிருக்கிறது. ஆனால் அவரை தேடாமல் இருக்கும் பொழுது பிரச்சனை வாண்டடா வந்து நம்ம மோதுகிறது பிரியமானவர்களே. அப்ப தாவீது சொல்றதுபடி கர்த்தரை வல்லமை என்ன செய்ய வேண்டும், நாட வேண்டும். இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது 1 நாளாகமும் 16 அதிகாரம் 11 சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. 1 நாளாகமும் 16 அதிகாரம் 11 சொல்லப்பட்ட வார்த்தை. இந்த வார்த்தையை தாவீது எழுதி கொடுக்கிறார், ஆசாப் எழுதி கொடுக்கிறார்.
அப்ப தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. அந்த பெட்டிக்கு முன்பாக ஆசாப் பாட வேண்டும். ஆசாப் தான் கொயர் லீடர், ஆசாப் தான் சிங்கர், ஆசாப் தான் பாடகர். அப்ப ஆசாப்பு அநேக சங்கீதத்தை எழுதியிருக்கிறாரு. அந்த ஆசாப்பு பாட வேண்டும். அப்ப தாவீதை காட்டிலும் கண்டிப்பான முறையில குரல் வளம் அழகாக இருந்திருக்கும். தாவீதை காட்டிலும் ஆசாப்பு குரல் வளம் அழகாக இருந்திருக்கும். எனவே தாவீது எழுதி கொடுத்து பாடக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் இன்னும் வாசிக்கிறோம். அப்ப எழுதி கொடுத்து ஆசாப்பை பாட சொல்றாரு. பாட சொல்லக்கூடிய வார்த்தை தான் அந்த அந்த அற்புதமான வார்த்தை, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். எனவே கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப சில அற்புதங்கள் நாள்பட்டு ஆயிடுச்சு. சில அற்புதங்கள் வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. சில அற்புதங்கள் மரித்து கிடக்கிறது. இப்பொழுது அந்த அற்புதம் உயிர் பெற வேண்டும் என்றால் அப்படி வல்லமையை நான் நாட வேண்டும். இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை இன்னைக்கும் இருக்குது பிரதர். இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை இன்னைக்கும் சந்திக்கிறது. எனவே வியாதியோடு ஒருவேளை நீங்கள் அமர்ந்திருக்கலாம், போராட்டத்தோடு அமர்ந்திருக்கலாம். இயேசுவின் வல்லமை உங்களை குணமாக்குறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வல்லமை உள்ளவராக, பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக, வல்லமை உள்ளவராக எருசலேமின் வீதிகளிலே சுற்றி திரிந்தார். இந்த நாளிலும் அவரை நீங்கள் கூப்பிடும் பொழுது, அவரை நம்பும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 34ஆம் சங்கீதம் 34ஆம் சங்கீதத்துல வாசிக்கும் பொழுது அற்புதமான ஒரு வார்த்தை. 34ஆம் சங்கீதம், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், என்னுடைய எல்லா விதமான பயத்துக்கு என்னை நீங்களாக்கி விட்டார். 34ஆம் சங்கீதம் 4:5 வாசிக்க விரும்புகிறேன். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். தாவீதுக்கு ஒரு பயம் இருக்கிறது சவுல் மூலமாய். தாவீதுக்கு ஒரு பயம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். காட்டுக்குள்ள போகும்போது ஒரு விசை சிங்கத்தை மேற்கொள்ளக்கூடிய தாவீது, ஒரு விசை கரடியை மேற்கொள்ளக்கூடிய தாவீது, ஒரு விசை கோலியாத்தை மேற்கொள்ளக்கூடிய தாவீது. இதெல்லாம் காட்டிலும் ஒரு பயங்கரமான பிரச்சனை சவுல் மூலமாய் வந்தது. இந்த நாள்ல நமக்கும் முன்பாக அநேக சவுல் தோன்றி கொண்டிருப்பார்கள். நாமும் பல சவுலை சந்திக்க வேண்டிய கட்டாயத்துக்குள் தள்ளப்படுகிறோம். ஆனால் இந்த பிரச்சனை போராட்டங்கள் வரும்பொழுது, கர்த்தரை தேடும் பொழுது, கர்த்தர் ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளாக தாவீதை நடத்தினார். இந்த நாள்ல தேவன் ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளாக உங்களை நடத்த விரும்புகிறார். எனவே நீங்கள் தேடும் நிம்மதி இயேசு தர ஆயத்தமா இருக்கிறார். நீங்கள் தேடக்கூடிய இளைப்பாறுதல் தேவன் தர ஆயத்தமா இருக்கிறார். எனவே தாவீது சொல்லும்போது, தாவீது ஒரு பயம் உண்டானது. ஒரு பயம், அது என்ன பயம் தெரியல. பல நேரம் தாவீதுடைய வாழ்க்கையில மரண பயம் இருந்தது. ஆமா, இந்த நாள்ல ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஒரு தற்கொலை பயம் இருக்கலாம், தற்கொலை செய்து கொள்ள எண்ணம் இருக்கலாம், ஒரு மரண பயம் இருக்கலாம், ஒரு காரியத்திலே வெளிவர முடியாத ஒரு பயம் இருக்கலாம். நிச்சயமா நீங்கள் கர்த்தரை தேடுங்க, சமூகத்தை நாடுங்கள், கர்த்தர் அற்புதங்களை செய்வார். எனவே இந்த நாள்ல கர்த்தர் மேல ஒரு ஒரு கோபம் இருக்கலாம், கர்த்தர் மேல ஒரு மனத்தாங்கல் இருக்கலாம், அல்லது ஜெபித்தோம் அற்புதம் நடக்கவில்லை என்று சில ஊழியக்காரர்கள் மேல கூட மனத்தாங்கல் இருக்கலாம். அதெல்லாம் மறந்துட்டு நிச்சயமாய் கர்த்தர் அற்புதங்கள் செய்வார் என்று யோபை போல பொறுமையாக இருங்கள். கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று ஆபிரகாமை போல பொறுமையா இருங்கள். நிச்சயமாய் வாக்குத்தத்தம் செய்த உண்மையிலவர் அவர் நிறைவேற்றுவார். இங்க பார்க்கும் பொழுது கர்த்தரை தேடினே. அப்ப கர்த்தர் காணாம போயிட்டாரா அப்படி கேட்க கூடாது. கர்த்தர் காணாம போகல. நாம் ஒரு வாகனத்தில் போகும்போது அவர் நினைத்துக் கொள்கிறோம், பஸ்ல போகும்போது, ஒர்க் பண்ணும்போது, பல நேரங்கள்ல ஆண்டவர் நினைவாக இருக்கிறோம். அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட நாம டயத்தை ஷெட்யூல் பண்ணி அதை ரெடி பண்ணி நாம் தேவனை தேடும் பொழுது நிச்சயமாய் தேவன் அந்த இடத்துல ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்ப தாவீது சொல்லும்போது, நான் கர்த்தரை தேடினேன் பிரதர், கர்த்தரை தேடினேன் சிஸ்டர். இப்ப கர்த்தர் என்ன செஞ்சாருன்னா, என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்ப பயத்துக்கு நீங்களாக்குறார். இந்த காலை வேளையில சத்துருக்கள் மேல வரக்கூடிய பயம், வியாதியை குறித்து வரக்கூடிய பயம், பொருளாதார பற்றாக்குறையை குறித்து பயம், இதெல்லாம் பயத்திலிருந்து நம்மளை என்ன செய்ய வெளியே கொண்டு வர்றாரு. ஆமென் சொல்லுங்களேன். எனவே அதுல வாசிக்கும் பொழுது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர் முகம் வெட்கப்படவே இல்லை. அப்ப பரிசுத்தவான்கள் முகம் வெட்கப்படவே இல்லை, அப்போஸ்தலர் முகங்கள் வெட்கப்படவே இல்லை, இயேசுவின் முகம் வெட்கப்படவே இல்லை. ஏன் வெட்கப்படலைன்னா, அவரை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தார்கள். மோசே அவரை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். பக்தன் மோசே, நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்த மோசே, நமக்கு லாவை எழுதி கொடுத்து வந்த மோசே, இஸ்ரவேல் மக்களை வெளியே கொண்டு எகிப்து அடிமைத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த மோசே, அந்த மோசே எப்பொழுதும் ஆண்டவர் சமூகத்திலே அமர்ந்திருந்தார். அப்ப பல பிரச்சனை போராட்டம் வரும் பொழுது, ஆண்டவர் நீ கிளம்பலாம், நீங்க எல்லாம் போங்கடா, நீங்க எப்போதும் என் வழங்கா கழுத்துற ஜனமா இருக்கிறீங்க, நீங்க எப்போதும் எனக்கு என்னுடைய வார்த்தையை கேட்காத ஜனமா இருக்கிறீன்னு சொல்லும் பொழுது, எப்பொழுதும் மோசே சொல்லக்கூடிய வார்த்தை, காரியம், உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாய் செல்லட்டும் ஆண்டவரே, உங்கள் சமூகம் எங்களுக்கு முன்பாய் செல்லாமல் போனால் நாங்கள் இந்த வனாந்தரத்திலே மடிந்து போகிறோம், எங்களுக்கு காணான் வேண்டாம் என்று சொல்லுவார். அப்பதான் அந்த வாக்குத்தத்தம், என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும். இப்ப நம்ம வாகனங்கள்ல அதை தான் ஒட்டிக்கிட்டு இருக்கோம், என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும் என்று சொல்ல வாக்குத்தத்தை நம்ம ஈஸியா ஒட்டிடுறோம். ஆனால் அது அடம்பிடித்து கேட்ட வாக்குத்தத்தம்,
அது கண்ணீரோடு ஜெபித்து கேட்ட வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தை விடாப்பிடியா ஜெபித்து மோசே அந்த பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தம் தான் என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும். இந்த காலை வேளையில அவர் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லுது பிரதர், அவர் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லுது சகோதரியே. எனவே அச்சப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்வார். இன்றைக்கும் உன் தொழிலில் அற்புதம் செய்வார், உன் பிசினஸ்ல அற்புதம் செய்வார், உன்னுடைய பிள்ளைகள் படிப்புல அற்புதம் செய்வார், திருமண காரியங்கள் அற்புதம் செய்வார், குழந்தை பாக்கியத்தில் அற்புதம் செய்வார், ஊழியங்கள் அற்புதம் செய்வார். எனவே அவர் சொல்லும்போது அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அது முகம் வெக்கப்படவில்லை. ஆமா, சத்துருக்களுக்கு வெக்கத்தை உடுத்த கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். எனவே நீ உன் வார்த்தையை குறித்து கவனமா இருக்கணும், விசுவாசமான வார்த்தையை பேசணும். ஆமா, வீண் வார்த்தைகளை பேசக்கூடாது, நெகட்டிவான வார்த்தைகளை பேசக்கூடாது, தேவையற்ற வார்த்தைகளை பேசாதபடிக்கு கர்த்தர் அற்புதம் செய்வாருங்கிற விசுவாசமான வார்த்தையை பேசும் பொழுது அவர் அற்புதம் செய்கிறவராகவே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப பரிசுத்தவான்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். ஆமா, மோசே சொல்லும் பொழுது அவர் சமூகத்தை எப்போதும் தேடிக்கிட்டே இருக்கார். ஆமா, டே பை டே எப்போதும் ஒரு பிரச்சனத்துலதான் மகிழ்கிறார். ஆமா, அப்ப பார்க்கும்போது ஒரு பிரச்சனை பெருசாக தெரியல, சில நேரம் பிரச்சனைகளை பேச எப்போதும் தேவனை தேடுகிற மனுஷனாக இருந்தார். எப்போதும் தேவனை தேடுகிற மோசே. அதை பார்க்கலும் இன்னொருத்தரை பார்க்கும்போது யோசுவா பார்க்கும் பொழுது அவர்கள் யாரை பார்க்கணும்னா மோசையை காட்டிலும் யோசுவா இன்னும் அதிகமா. ஆமா, மோசையாவது சர்ச்சை முடிச்சு வீட்டுக்கு போனாரு, ஆனா யோசுவா ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான்னு போட்டிருக்கு. அப்ப அவ்வளவு தூரம் தேவனை அவர்கள் பின்பற்றினார்கள், தேவனோடு இருந்தார்கள், அந்த தேவ சமூகத்தை அதிகமாய் விரும்பினார்கள். தேவ சமூகத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது தேவன் ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் முக்கியம் கொடுத்தார் பிரியமானவர்களே. எனவே இந்த நாள்ல நாம் தேவ சமூகத்தை அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, அதிகமா தேவனுடைய சமூகத்துக்கு முக்கியத்துவம் படுத்தும் பொழுது, தேவனுடைய வல்லமைக்கு முக்கியத்துவம் படுத்தும் பொழுது நிச்சயமாய் அவர் வல்லமை நாம் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அவர் வல்லமையை நிச்சயம் நீங்க என்ன செய்ய நாடுங்க, ஒவ்வொரு நாளும் அவருடைய வல்லமையை நாடும்படி விரும்புங்க. அவர் வல்லமை நிச்சயமாய் உங்கள் மேல் உதிக்கும். இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 27 சங்கீதம் 8 சொல்லும் பொழுது, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்துல சொல்லிற்று. அப்ப என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, ஏற்கனவே தாவீதுக்கு கர்த்தர் பிரச்சனை போராட்டம் வரும் பொழுது என் முகத்தை தேடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு, எந்த பிரச்சனை வந்தாலும் என் முகத்தை பாருன்னு சொல்லியிருக்காரு. எந்த காரியங்கள் வந்தாலும் என் முகத்தை பாரு என்று தாவீதுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது கொடுத்ததுனால தான் தாவீதால இப்படி எழுத முடிஞ்சிச்சு. என்னன்னா, என் முகத்தை தேடுங்க என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் என்று என் இருதயம் சொல்லிற்று. அப்ப இருதயம் சொல்லுது, தேவன் சொன்னார்ல, அதை நினைப்பூட்டுது. இந்த காலை வேளையில நம்முடைய இருதயம் எதை நினைப்பூட்ட வேண்டும் என்றால் வாக்கு தத்தத்தை நினைப்பூட வேண்டும். அப்ப இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று ஆண்டவர் சொன்னார், இயேசு சொன்னார். அப்ப இருதயம் வேர்ட் ஆஃப் காட்ல, இருதயம் தேவனுடைய வார்த்தையால் நிரம்பி இருக்கும் பொழுது, இருதயம் தேவனுடைய வசனத்தால் நிரம்பி இருக்கும் பொழுது நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாய் மாறும் பிரியமானவர்களே. எனவே இந்த நாள்ல பிரச்சனையை குறித்ததான திங்கிங், ஓவர் திங்கிங், பிரச்சனையை குறித்ததான போராட்டங்களை குறித்ததான திங்கிங்க அதை விட்டுட்டு வசனத்தினாலும் அவருடைய ஆவியினாலும் நாம் நிறையும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் புதிய புதிய வழிகளை உண்டாக்கி நம்மை ஆஸ்வதிப்பார். அப்ப தாவீதுக்கு ஒன்று புரிந்தது, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உங்களுடைய முகத்தையே தேடுவேன். இந்த காலை வேளையில மனுஷனுடைய முகத்தை அல்ல பிரியமானவர்களே. அப்ப கர்த்தருடைய முகத்தை தேடும் பொழுதுதான் மனுஷனுடைய முகத்துல இருந்து நமக்கு ஒரு இரக்கம் கிடைக்கிறது. ஆமா, அப்ப மனுஷனுடைய முகத்தை உடனே தேடும் பொழுது அது இரக்கமாய் அமையவில்லை. அப்ப மோசே பார்வோனுடைய முகத்தை ஜெயிக்க வேண்டும் என்றார். அப்ப லாபான் யாக்கோபு லாபானை மேற்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது இவர்கள் தேவனுடைய முகத்தை பார்க்கும் பொழுதுதான் அவர்களை மேற்கொள்ள முடிகிறது. எனவே இந்த காலை வேளையில பெத்தேலை நீங்கள் சந்தித்தான் ஆக வேண்டும். பெத்தேல் என்பது பெனியேல் என்பது தேவனுடைய முகம் என்று பார்க்கிறோம். பெனியேல் தேவனுடைய முகமாக அமைகிறது. எனவே கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளையில, நம் தேவனுடைய முகத்தை முதலாவது பார்ப்போம், தேவ சமூகத்தை தேடுவோம், தேவனுடைய வல்லமையை நாடுவோம். அதெல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாய் வசனம் வார்த்தை சொல்லுகிறபடியாக நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாய் நன்றாக அமையும். ஆமென். அப்ப தாவீது சொல்லும் பொழுது என் முகத்தை தேடுங்க என்று சொன்னீரே, அப்ப அப்படி முகத்தை நாம் அதிகமாய் தேட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எனவே இந்த நாள்ல பிரச்சனையை தேடாதீங்க பிரதர், போராட்டத்தையே பேசாதீங்க பிரதர், உங்க வாய் வெற்றியை பேசட்டும். அப்படி முகத்தை தேடுங்கள், அவர் முகத்தையே தேடுங்க, நிச்சயமா சக்சஸ் ஆகும். அப்ப உபவாசம் சொல்லப்பட்டு 27:9 முடிக்க விரும்புகிறேன். உமது முகத்தை எனக்கு மறையாதையும், நீர் கோபத்துடனும் உமது அடியானை விலக்கி போடாதையும், நீர் எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் வரும் என்று சொல்றதை பார்க்கிறோம். இப்படி முகத்தை நான் தேட விரும்புகிறேன். இப்ப உங்க முகத்தை மறைச்சிடாதீங்க சுவாமி. அப்ப முகத்தை மறைக்க கூடாது. அப்ப ஏசியா திருப்பிஸ்ல ஒரு வசனம், அற்புதமான வசனம் இருக்குது. என்னன்னா, ஆமா, நானும்
ஆமா, யாக்கோபின் பிள்ளைகளுக்கு முகத்தை மறைக்கிற கர்த்தருக்கு முன்பாக அப்ப நான் காத்திருப்பேன் ஏசியா சொல்றதை பார்க்கிறோம். அற்புதமான ஒரு வசனம். அப்ப இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டிருக்குது. ஆமா, யாக்கோபின் பிள்ளைகளுக்கு தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டிருக்கு. இப்ப சொல்லும் போது ஏசியா சொல்றாரு, அப்படிப்பட்ட முகத்தை நான் என்ன செய்ய போறேன், தேடுவேன். இந்த காலை வேளையில நாம் இயேசுவின் முகத்தை தேடுவோம். ஒருவேளை அது மறைக்கப்பட்டது போல இருக்கலாம். நம்முடைய பாவத்தை வருந்தும் பொழுது, ஆமா, சில காரியத்துக்கு ஆண்டவரே உங்க நம்பாம நான் வேற ஒரு காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஆண்டவரே என்னை மன்னின்னு சொல்லி ஒப்புரவாகும் பொழுது தேவனுடைய முகத்தை நம்ம என்ன செய்ய முடியும், நோக்கி பார்க்க முடியும். தேவனுடைய முகத்தை அவர் காண்பிப்பார். மோசேயுடைய முகத்தை காண்பிக்க வேண்டும், அப்படி முகத்தை பார்க்க வேண்டும் ஜெபிக்கும் பொழுது அப்படி மகிமையை கண்டது போல இந்த நாள்ல அப்படி மகிமையை நாம் காண பிரயாசப்படுவோம். அப்படி மகிமை நிச்சயமாய் நம்ம மத்தியில வெளிப்படும் பிரியமானவர்களே. எனவே அவருடைய முகத்தை தேட பிரயாசப்படுவோம். அப்ப யாக்கோபுலாம் தேவனை தேடினார்கள், அவருடைய முகத்தை தேடினார்கள். எனவே அவர் முகத்தை தேடும் பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும். எனவே அவர் வல்லமையை நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஆமா, நேற்று தேடினேன் இன்னைக்கு தேட மாட்டேன் அப்படி இல்லை. டெய்லி தேடும் பொழுது ஒரு பெரிய அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே கர்த்தர் இந்த நாள் உங்களோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக.